வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபார் தி ஹோம் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அன்பார்ச்சுனேட்லி இதுல ஷமி மிஸ் அவுட் ஆறாரு. அகர்கர் என்னங்க சொன்னாரு, ஷமி வந்து நல்லா ஃபிட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டொமஸ்டிக்ல உள்ள எடுக்கும் தானே சொன்னாரு. இப்போ அவர் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு, ஃபிட்னஸையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஏன் எடுக்கல, இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். இப்போ ஸ்குவாட டிஸ்கஸ் பண்ணுவோம். பேட்டிங்ல கில், ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் படிக்கல் இருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுக்குறாரு. ஜூரல் இருக்காரு பேக்கப் விக்கெட் கீப்பரா. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஜடேஜா, அக்சர், வாஷி, என்கேஆர் இருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், ஆகாஷ் தீப் உள்ள வந்திருக்காரு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அதாவது பியூர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல குல்தீப் யாதவ் இருக்காரு. சோ பிரசித் மிஸ் அவுட் ஆறாரு. சோ பிசிசிஐ அண்ட் செலக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆகாஷ் தீப் பிரசித் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. which is fair enough. ஏன்னா ஆகாஷ் தீப்னால பேட்டிங் ஆட முடியும். பிரசித் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா போட மாட்டேங்கிறாரு. ஸ்டில் அவர் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல போய் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சஃப்ராஸ் கான், அபிமன்யு ஈஸ்வரன்லாம் எனிவேஸ் எடுக்க போறது இல்லை. அதை பத்தி பேசுறதுல நம்மளுக்கு லாஜிக்கே கிடையாது. ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் சாய் அண்ட் படிக்கல் சவுத் ஆப்பிரிக்கா ஏவோட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.